நீங்கள் ஒரு மைனாரிட்டி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல, அதனுடைய எண்ணிக்கையே குறைவு. இப்போது ஒரு கூட்டத்தில் ஒரு ஸ்டேடியத்தில் போயிட்டு இப்போ நாளைக்கு ஒரு நடிகர் தனுஷ் வராரு, சிவகார்த்திகேயன் வராருன்னா, நீங்கள் பிருத்திவி இல்லையா அவங்க பேர், பிருத்திவி மாதிரி ஒரு 10 பிருத்திவி இருப்பாங்க. ஆனால் பிருத்திவியை எதிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 விழுக்காடு 80 விழுக்காடு இருப்பாங்க. நீங்கள் ஒருத்தர் மயக்கடிச்சு விழுந்துட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் செய்கை காட்டிக்கிட்டு இருப்பீங்க, பக்கத்தில் ஆரவாரம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இது என்னென்னா, இது அவர்கள் வளர்க்குற அந்த விதத்தில் பிரச்சனையா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அபாயம் புரியாத அந்த தன்மையா, இல்லை சொந்த தாய் தகப்பனரை விட மற்றவர்களை ஹீரோயினாக பார்க்குறதுனுடைய பிரச்சனையான்றதெல்லாம் நான் மக்களுக்கு விடுறேன். இளைஞர்களால் தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்போது இளைஞர்கள் தான் இதையும் சரி செய்யணும். ஒரு இடம் இப்போ ஃபஸ்ட்டு ஷோ படம் பார்த்ததா, அதனால் என்ன ஆதாயம்? விலை ஜாஸ்தி, செலவு ஜாஸ்தி, அங்கே போனால் தள்ளு முள்ளு, அங்கே போனால் காவல்துறை கட்டுப்பாடு, இப்படி போவாது, அப்படி இப்படி போவாது, சுற்றின்னு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் அந்த மனசு என்ன சொல்லுது? மற்றவங்க சொல்கிறாங்க, நம்மளும் அதை கேட்போம். அப்போ ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் அது தேவையில்லை, இல்லை அது இன்றைக்கி தான் பண்ணணும், அந்த அவசியம் இல்லைனாலும் அந்த ஒரு விஷயத்தை நோக்கி போகுது. பார்த்தீங்களா, இந்த அணுகுமுறை இருக்குது பாருங்கள். எனக்கு இது இப்போவே வேணும், எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலேஜில் ஒரு சீட் இருக்குது, எல்லாரும் அந்த கோர்ஸ் எடுக்கிறதுனால தான் அந்த கோர்ஸ் கொஞ்சம் நாள் கழிச்சு அது வீணாக போகுது, அதுக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கிறல. எனக்கு பிடித்ததை நான் படிக்கிறேன், நான் இதுவாக போகிறேன்ற எண்ணம் போய் ஆங்கிலத்தில் பேர் ப்ரெஷர் என்று சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி கூட்ட நெரிசல் காரணமும் பேர் ப்ரெஷர் தான். ஏன்னா நான் போய் ஃபோட்டோ எடுக்கணும், நான் போய் என் தலைவனை டாட்டா காட்டணும், என் தலைவன் நாளைக்கு இந்த பக்கம் வருவாரோ வரமாட்டாரோ, இவ்வளோ கிட்ட பார்க்க முடியுமோ முடியாதோ. இப்போ விஜய் நான் தேட்டரில் போய் பார்க்கணுன்னா காசு கொடுத்து பார்க்கணும், இங்கே அவர் வராரு, காட்சி தராரு, அப்போ அதை நான் இருக்கணும். இந்த அறியாமை இருக்கு இல்லைங்களா, இது ஒரு பெரிய பிரச்சனை.